Hello friends, welcome back to my channel. இந்த வார வீக்லி எபிசோட் மார்க்கெட் ஸ்டைல் குக்கீஸில் எபிசோட் 5 லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்டைல் ஜீரா குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜீரா குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/3 கப் வந்து பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ பட்டர் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஓகேங்களா, கரெக்டாக ஃபுல்லாக லெவல் பண்ணி 1/3 கப் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த பட்டரை வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு க்ரீமியாக ஆகிற மாதிரி லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் லைட்டாக க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது இது க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து 1/4 கப் வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக டீ காஃபி குடிக்கிற அதே கிரானுலேட்டட் சுகரை பிளெண்டரில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இதில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுகரும் சேர்த்தாச்சு பட்டர் கூட. இது ரெண்டுத்தையும் நல்லா ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டரில் ஹை ஸ்பீடில் 5 மினிட்ஸ் 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரா மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பீட்டரை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சாதான் நமக்கு வந்து ஒரே இடத்துல நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நீங்கள் சைடாக பிடிச்சிங்கன்னா சைடெல்லாம் வந்து நமக்கு தெரிக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ எப்போவும் வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு பீட்டரை வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஹை ஸ்பீடில் வச்சுட்டேன். ஹை ஸ்பீடில் 3 to 4 மினிட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக. ஓகே, பிளேட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து 5 மினிட்ஸ் பீட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் கலரே எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு. இப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது சீவரில் வந்து நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 1 கப் மைதா. இது கூட சீரகத்தூள் அதாவது கியூமின் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், கஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன். நீங்கள் சால்டட் பட்டரே யூஸ் பண்ணாலும் சால்ட் வந்து கம்பல்சரி நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகேங்களா, இதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து புஷ் கம்பெனி யூஸ் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேயே வந்து லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லோ ஸ்பீட்லேயே ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த பட்டரோட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது வந்து சப்பாத்தி மாவு இது பண்ணுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது, டோ வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கையிலேயே வந்து இதை டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஆல்மோஸ்ட் வந்து டோ ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டோ வந்து இறுக்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து மில்க் ஆட் பண்ணல. இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ரோல் பண்ணி அப்படியே வந்து நான் குக்கி வந்து பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த மாதிரி ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே நிறைய டிசைன் இருக்குது. குக்கி கட்டரில் ரவுண்டு, ஸ்கொயர், ஆர்டின், லீஃப் பெட்டல் அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. ஆர்டின் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் குக்கி கட்டர் வேணுமோ, எந்த மாதிரி சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நல்லா திரட்டிடுங்க. திக்னஸ் வந்து 3 mmக்கு இருக்கணும். இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நல்லா திரட்டிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது நான் வந்து பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிட்டேன் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு. இப்போ நான் ஜஸ்ட்டு ரோல் பண்ணி டிசைன் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல் பண்ணுறது எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கிராம் மாதிரி போய்ட்டு கிராம் கணக்கு போட்டு எடுத்துக்கலாம் வெயிட் ஸ்கேலில். இல்லை அப்ராக்சிமேட் வெயிட் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணிட்டேன். இது வந்து குக்கி ஸ்டாம்ப். ஓகேங்களா, இதை வச்சு ஜஸ்ட்டு நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு
ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஜீரா இருக்கு இல்லையா, அதாவது சீரகம், அதை வந்து ஜஸ்ட்டு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டிசைன் மறையிற மாதிரி அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ நான் இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நான் குக்கீஸ் எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த குக்கி டோவை வந்து நம்ம 170 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 18 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் மோடில் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த டோஸ்ட் மோட் வந்து மேலே கலர் வர்றதுக்காக. ஸோ அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மேலே நல்லா ப்ரௌனிஷ் கலர் வேணும்னா நீங்கள் ப்ரௌனிஷ் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுடைய குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இது நல்லா வந்து கூலிங் ட்ரேயில் வச்சு ஃபுல்லாக வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கி ஜாரில் எதுலேயே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குக்கி பேக் ஆகிருக்கா அப்படின்னா நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். ஸோ அப்போவே அது பேக் ஆகிருக்கு. ரெண்டாவது குக்கி வெளியில் எடுத்தோன்னே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உள்ளே போய்டும். அதனால் அது ஃபுல்லாக கூல் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் அதை டச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு எடுத்து கூல் ஒயரிங் ரேக்கில் வச்சு ஃபுல்லாக கூல் பண்ணுங்கள். ஸோ இப்போது குக்கீஸ் வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இதை வந்து நான் கூல் ஆகிடுச்சு, ட்ரேயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கூல் ஆகட்டும். 1.5 hour 2 hours கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கி ஜார்லையோ ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட கிளாஸ் வீடியோஸ், என்னோட எல்லா பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யார் யாருக்கெல்லாம் பேக்கிங் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வீட்டில் இருந்தே பேக்கிங் கிளாஸ் படிக்கணும், வெளியில் போய் படிக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் போடுற வீடியோஸ் என்னோட கிளாஸஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் வந்து 100% ஹோம் பேக்கர்ஸாக மாற முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூயர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.